ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு ERP என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் ப்ரோ. ஆரக்கிள் ப்ராடக்ட் போறதுக்கு முன்னாடி ERPன்னா என்னன்னு பார்க்கணும். ERP மீன்ஸ் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ERP என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்ல இந்த ERPல எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஆரக்கிள் அப்படின்னு பார்க்கணும். இந்த ERPன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பேசிக்ஸா. இன்டகிரேட்டட் சீம்லெஸ் பிளானிங் டூல்னு சொல்லுவோம் ERPன்றது. எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இன்டகிரேட்டட் சீம்லெஸ் பிளானிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க இன்னொரு நேம். எதுக்குன்னா சொல்யூஷன் கொடுக்கும் ERPன்றது ஃபார் மேனேஜிங் ஈச் அண்ட் எவரி பிஸ்னஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் இல்லை பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு எல்லாத்துக்குமே இந்த ERP தான் பேஸ் மாதிரி. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா பிளானிங்கு, இன்வென்ட்ரி, SCMs இன்னும் நிறைய எக்ஸட்ரா இருக்கும். நெக்ஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ். ERP யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதா கீ பாயிண்ட்ஸ். எஃபெக்டிவ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீம்லெஸ் இன்டகிரேஷன் தான் இதோட மெயின் இது. ERP அப்படின்னாலே ஒரு ப்ராசஸ் நிற்காம ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த இதுதான் ERPன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்டிமல் அண்டு சார் மேக்ஸிமம் இன்டகிரேஷன். சேம்லெஸ் இன்டகிரேஷன்னா எனக்கு தெளிவாக கொஞ்சம் மீனிங் சொல்லுங்கள் சார். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போது மார்க்கெட்டே போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் ப்ராடக்ட்டு க்ராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் பில் போடுற இதில் லேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் பார்கோட் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். அப்படி சர்ச் பண்ணி பார்கோடை வச்சு அவங்க ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேயா? கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது அந்த டேவோட உங்களுக்கு இந்த ERP எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ பெர் டேக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது தான். ரெக்கார்ட் டு ரிப்போர்ட் மாதிரி ப்ரோ. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? புரியுது. அந்த மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ வெளியே போயிருக்கு, இன்னும் ப்ராடக்ட்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றது வேர் ஹவுஸ் இன்வென்ட்ரியில் ஃபில் பண்ணுறோம். அது நமக்கு தெரியணும்னா ERP யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதே நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் ப்ரைஸ் போட்டு அவங்ககிட்ட வாங்கணுன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சில இது நம்ம மேனுவலாக பண்ணும்போது ஹியூமன் எரர்ஸ்லாம் வந்துடும். ப்ராடக்ட்ஸில் ப்ரைஸஸில் கால்குலேட் பண்ணுறப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால எஃபெக்டிவாக இருக்கும். அதான் எஃபெக்டிவ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். யா ப்ரோ, அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் இன்டகிரேஷன் ஒன்று சொல்லுவோம். இன்டகிரேஷன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த ஆரக்கல்லே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஃபினான்ஸுன்ற மாடியூல் இருக்குது, SCM மாடியூல் இருக்குது. SCMையும் ஃபினான்ஸையும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். SCMல இப்போ ப்ராடக்ட் எதுவும் இல்லை அப்படின்னா ப்ரொக்யூர் டு பே போவீங்க. ப்ரொக்யூர் டு பேனா பர்ச்சேஸ் டு ஆர்டர். இப்போ நம்ம எதுவும் சப்ளையர்கிட்ட நம்ம ப்ரொக்யூர் டு பேனா P2P ப்ராசஸ்னால் நீங்கள் சப்ளையர்கிட்ட இருந்து குட்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. வி ஹாவ் டு லைபிள் டு சப்ளையர். அப்படி இருக்கும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் தான் ப்ரொக்யூர்மெண்ட்டில் போடுவீங்க. பர்ச்சேஸ் ஆர்டரில் தான் உங்களுக்கு ஃபினான்ஸ் மாடியூலில் ஏபியில் இன்வாய்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இன்வாய்ஸ்ன்றது சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஏபியில் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். சப்ளையர் கொடுக்குற இன்வாய்ஸை தான் சிஸ்டத்தில் என்டர் பண்ணுவோம். நம்மகிட்ட இருந்து ரைஸ் பண்ணுறது தான் பர்ச்சேஸ் ஆர்டர். அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை சப்ளையர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் வித் இன்வாய்ஸோடு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதுதான் ஏபி மாடியூலில் ஃபினான்ஸில் வரப்போ இன்வாய்ஸாக போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க சப்ளையருக்கு. இதுதான் இன்டகிரேஷன். புரியுதா ப்ரோ? என்ன இன்டகிரேஷன்னா ஃபினான்ஸ் மாடியூலையும் நம்ம சப்ளை செயின் மாடலையும் இன்டகிரேட் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு டேட்டா மைக்ரேஷன் கூட வச்சுக்கலாம். டேட்டா மைக்ரேஷன் இப்போ ஆப்லேருந்து நீங்கள் ஆரக்கலுக்கு மைக்ரேட் பண்ணுறீங்க டேட்டா, அதுவும் ஒரு இன்டகிரேஷன் தான். அது மாதிரி நெக்ஸ்ட்டு ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ். ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ்னால் ERP ப்ரொவைட் ரியல் டைம் டேட்டா அண்ட் ரிப்போர்ட்ஸ். இப்போ நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த மார்க்கெட் எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கலாம். பர் டேக்கு எவ்வளோ கால்குலேஷன் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட்ஸ் நம்ம இது செல் பண்ணியிருக்கோம் குட்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ரியல் டைமில் நீங்கள் உடனே ஒரு அந்த டூல் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியும் அங்கே எங்கே ரிப்போர்ட் எடுக்கணுன்ட்டு. நம்ம ஆரக்கல்ல வந்து ஷெட்யூல் ப்ராசஸில் எடுப்போம் ரிப்போர்ட்ஸ் எடுத்திங்கனாலே அதிலே தெரிஞ்சிடும். டேட்டா அண்ட் ரிப்போர்ட்ஸ், ரியல் டைம் டேட்டாவும் ரிப்போர்ட்ஸும்.
இத வச்சு நீங்க எதுவும் பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும், இல்ல இ வேற எதுவும் மாடிஃபை பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு ஈஸியா ரிப்போர்ட்ஸ வச்சு தான் நம்ம எதுவா இருந்தாலும் டிசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன். சீம்லெஸ் இன்டகிரேஷன் ப்ராசஸ்னால இத ஆட்டோமேஷன் சொல்லுவோம். சீம்லெஸ்னா உங்களுக்கு நிக்காம ரன் ஆயிட்டே இருக்கணும். அதான் சீம்லெஸ்ன்றது. ஒரு சைக்கிள் மாரி. ஆட்டோமேஷன்ல என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனுவல் ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அ அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாரி அட் த சேம் டைம் எஃபிஷியன்ஸாவும் இருக்கும். அதுதான் ஆட்டோமேஷன் சொல்றது. நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் ERP. எப்போ ERP வந்துச்சுன்னு. 1960ஸ்ல தான் உங்களுக்கு ERPல இன்வென்டரி மேனேஜ்மென்ட் அண்ட் கண்ட்ரோல்ன்னு இருந்தது. இதுல ஒண்ணும் இருக்காது. இன்வென்டரி மீன்ஸ் நத்திங் பட் ஒரு ஒரு ரூம் மாரி, ஒரு குடோன் தான். அதான் இன்வென்டரின்னு சொல்றது. அதுல ஸ்டோர் பண்றோம்ல குட்ஸ்ன்னு, அதான் இன்வென்டரின்னு சொல்றது. எவாலுவேஷன் ஆஃப் ERP. நெக்ஸ்ட்டு 1970ஸ்ல உங்களுக்கு MRP 1ன்னு சொல்லுவோம். MRPன்னா மெட்டீரியல் ரெக்யர்மென்ட் பிளானிங். இதான் மெட்டீரியல் ரெக்யர்மென்ட் பிளானிங்னா, இப்போ நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி காரு இல்ல இது மாரி எதா எடுத்தீங்க அப்டின்னா, கார் மேனுஃபேக்சர் பண்றத எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிள்க்கு. அதுக்கு ஒரு கார் இப்ப ரெடி பண்றோம் அப்டின்னா, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும் அப்டின்றது தான் மெட்டீரியல் ரெக்யர்மென்ட் பிளானிங் 1970ஸ்ல. நெக்ஸ்ட்டு 1980ஸ்ல MRP 2ன்னு வந்துச்சு. MRP 2ன்னா மேனுஃபேக்சரிங் அதேதான். ரிசோர்ஸ் பிளானிங். MRP 2ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிளானிங் பண்ணுவாங்க. பிளானிங், புரொடக்ஷன் ஷெட்யூல் பண்றது. இன்வென்டரி மேனேஜ்மென்ட். இன்வென்டரி மேனேஜ்மென்ட். MRP 2ல இதெல்லாம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதுல மெட்டீரியல் ரெக்யர்மென்ட் 1970ஸ்ல, 1980ஸ்ல மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். இதுல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளானிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப காருக்கு நம்ம என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் மாரி நட்ஸ், இப்போ போல்ட்டு, நட்டு, டயரு, அதுக்கப்புறம் வேற என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் கார்ல, அதெல்லாம் பிளான் பண்றது. நெக்ஸ்ட் புரொடக்ஷன் ஷெட்யூல் பண்றது. எல்லா இதையும் நம்ம கேதர் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ்லாம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் புரொடக்ஷன் ஷெட்யூல் பண்றது. இன்வென்டரி மேனேஜ்மென்ட்ல தான் நம்ம பிளான் பண்ண இந்த இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் 1990ஸ்ல வந்து ERP-யா கன்வெர்ட் பண்ணாங்க. இதுல தான் உங்களுக்கு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு வரும். நெக்ஸ்ட் இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்கா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 1990ஸ்ல உங்களுக்கு ஃபினான்ஸ் மாடியூல், SCM, HCM மாடியூல்ஸ்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த 1990ஸ்ல ERP-யா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம். நெக்ஸ்ட் 2000ல தான் உங்களுக்கு ERP 2ன்னு வந்துச்சு. அத தான் கிளவுட் ERPன்னு சொல்லுவோம். இதுல என்ன பண்ணாங்கன்னா, கேப்பபிலிட்டீஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த கம்பேர் டூ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்க்கு இந்த இதுல வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் மாரி எக்ஸ்டெண்ட் கேப்பபிலிட்டீஸ். நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்ன இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, CRM கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். அந்த மாடியூல்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ஸ் இதுலயே வந்துரும். CRM இது பண்ணாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதுல தான் உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளவுட் வந்து இப்போ உங்களுக்கு வெண்டார் பேஸ்டு தானே. நம்ம ஒன்லி பே மட்டும் பண்ணிடுவோம் வெண்டார்ஸ்க்கு.
நம்ம யூஸ் பண்ற டிபெண்ட்ஸ் ஆன் ரிமோட் ஆக்சஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட்லாம் இந்த 2000ஸ்ல தான் வந்தது. கிளவுட்னா மேனேஜ் பை வெண்டார்ஸ். அதான் இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்துக்கலாம்னா நம்ம இதில் எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, பே அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு பே பண்ணுறோம். முன்னா போஸ்ட் பெய்டும் இருக்குது, ப்ரீபெய்டும் இருக்கு மாதிரி. நெக்ஸ்ட் ஆன் ப்ரீமிசஸில் இபிஎஸ் வரும். பிஸ்னஸ் யூட்லாம் ஆன் ப்ரீமிசஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆன் ப்ரீமிசஸ் விசஸ் கிளவுட் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்து. ஆன் ப்ரீமிஸ் கிளவுட். இதில் ஆன் ப்ரீமிஸில் என்ன இருக்குன்னா சர்வர் இருக்கும், டேட்டா பேஸு, ஸ்டோரேஜ் இருக்கும், மிடில் வேறு ஓஎஸ் அப்ளி இதெல்லாம் ஆன் ப்ரீமிஸில் இருக்கும். ஆன் ப்ரீமிஸ்னா இப்போது நெட்ஒர்க்கிங்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் நெட்ஒர்க்கிங்லாம் இருக்குன்னா சிஸ்டம் அட்மினில் இருக்க கனெக்ட் ஆகிருக்க இது அப்படியே அந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா சிஸ்டம்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் சிஸ்டம் அட்மின் அந்த சிஸ்டத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும், ஹோல் சிஸ்டமும் அப்டேட் ஆயிரும். அதான் ஆன் ப்ரீமிசஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு க்ளவுடில் வந்துட்டு உங்களுக்கு இது ஃபுல்லாகவே மேனேஜ் பை வெண்டார்ஸ் தான். நம்ம இப்போ ஆரக்கிள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ஸுமே நம்ம க்ளவுடில் தான் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக நம்ம வெண்டார் தான் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம ஒன்லி அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பே பண்ணுறோம். இதுதான் ஆன் ப்ரீமிஸ்க்கும் க்ளவுடுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா உங்களுக்கு 3 இருக்கும். சாஸு, பேஸு, அயாஸ். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். சாஸில் அப்ளிகேஷன், டேட்டா, மிடில்வேர், ஓஎஸ், சர்வரு, நெட்ஒர்க்கு, ரன் டைம் இது எல்லாமே வெண்டார் தான் மேனேஜ் பண்ணிப்பாங்க க்ளவுடில். நம்ம ஒன்லி யூஸ் பண்ணிட்டு இதுக்கான பே மட்டும் பண்ணிவிடுவோம். பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸில் என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷனும் டேட்டா மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ரிமைனிங் இருக்க மிடில்வேர் டு ரன் டைம் வர வெண்டார் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸில் மிடில்வேரும் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். மீதி இருக்குல்ல வெண்டார் மெயின்டைன் பண்ணிப்பாங்க பாஸ்டில். இதே அயாஸ் என்னன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரன் டைம் வர நீங்கள் தான் இது பண்ணணும். அயாஸ்ன்றது தான் உங்களுக்கு இந்த ஆன் ப்ரீமிஸ் மாதிரி. நீங்கள் எல்லாமே நீங்களே தான் மெயின்டைன் பண்ணணும், வெண்டார் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வரும். சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இது என்னன்னா 2 டயர் 3 டயர் ஆர்கிடெக்சர்னு 2 இருக்குது. சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் 2 டயரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் எதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதான் GUI. அதில் அதுக்கும் டேட்டா பேஸ்க்கும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எதுவும் கொரி எடுக்கிறீங்க, டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த GUIலேருந்து டைரெக்டாக நீங்கள் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் ரன் பண்ணுற கொரி டேட்டா பேஸோட ஹிட் ஆகும். இப்போது ஒரு யூசர் நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க டேட்டா பேஸில் அப்படின்னா ஓகே. ரியல் டைமில் ரொம்ப நிறைய யூசர்ஸ் வந்துட்டு டேட்டா எடுக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா டேட்டா பேஸில் டேட்டா லாஸ்க்கும் சான்சஸ் இருக்குது. டேட்டா பேஸில் எல்லா யூசரும் டைரெக்டாக ஹிட் ஆகிறதுனால டேட்டா லாஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் 2 டயர் ஆர்கிடெக்சர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது எதில் கனெக்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா லேனு, வேனு, மேனு இது மாதிரி இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா
60ஸ்லேருந்து 80s வரை இருந்தது. 1960ஸ்லேருந்து 1980s. நெக்ஸ்ட் 3 டயர் ஆர்கிடெக்சர். 3 டயர் ஆர்கிடெக்சர்ன்றது GUI டேட்டாபேஸ் பிட்வீன்ல உங்களுக்கு அப்ளிகேஷன்ற ஒரு லேயர் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணுன்னா, யூசர் டைரக்டா டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணாம யூசரை அப்ளிகேஷன் லேயர்ல கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாஸ் உங்களுக்கு செக்யூர்டாகவும் இருக்கும், லாஸும் ஆகாது. 3 டயர் ஆர்கிடெக்சர் வந்து கம்பேர் டு 2 டயரை விட உங்களுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இதில் ஒவ்வொரு யூசர் நீங்கள் கொரி பண்ணும் போதும் Q1, Q2, Q3 அது மாதிரி நிற்கும். இப்போ Q1 எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு Q2 போகும். இப்போ நீங்கள் இங்கே Q1, Q2, Q3 ரோ இருக்குன்னா மூணுமே அப்ளிகேஷன் லேயரில் தான் ஹிட் ஆகும், டேட்டாபேஸில் ஹிட் ஆகாது. இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும், Q1 டேட்டாபேஸ்க்கு போடும். Q1ஓட என்ன கொரி யூசருக்கு வேணுமோ, என்ன டேட்டா அது அப்ளிகேஷன் லேயருக்கு வரும். அப்ளிகேஷன் லேயர்லேருந்து யூசருக்கு போகும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ராசஸ் Q2 வரும். அதே மாதிரி Q3 அப்படி போகிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் டேட்டா பார்க்கறதுக்கு, டேட்டா எடுக்கிறதுக்கு. அதனால தான் 3 டயர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது எப்போல இருந்துன்னா 80ஸ்லேருந்து ப்ரெசென்ட் வர இப்போ இதாக யூஸ் பண்ணிருக்காங்க, 3 டயர் ஆர்கிடெக்சர் தான். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா டிஆர்சின்னு சொல்லுவோம். அட்வான்டேஜ் 3 டயர் ஆர்கிடெக்சரோட அட்வான்டேஜ். டிஆர்சி மீன்ஸ் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் எதுவும் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ம சென்னையில் இங்கே ஆஃபீஸ் ரன் பண்ணுறோம், இங்கே ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா சர்வர். அதே மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவர்ஸ் சென்டர்னு சொல்லி வேற அதர் ஸ்டேட்ல எங்கேயா ஒன்று வச்சிருப்போம். ஏன்னா இங்கே எதுவும் சப்போஸ் ஆனாலும் அங்கே பேக்எண்ட்ல அந்த டேட்டா இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதான் இதோட அட்வான்டேஜ் 3 டயர் ஆர்கிடெக்சர்ல. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். இதுதான் இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் லேயர்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், ஃபார்ம் இருக்கும், ரிப்போர்ட்ஸ், இன்டகிரேஷன், கஸ்டமைசேஷன், என்ஹான்ஸ்மெண்ட். இந்த அப்ளிகேஷன் லேயர்ல ப்ரைஸ். இந்த அப்ளிகேஷன் லேயருக்குள்ள என்ன இருக்கும், ப்ரைஸ்னா உங்களுக்கு எஃப்னா ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன். நெக்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட். இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இந்த அப்ளிகேஷன் லேயர்ல பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இதெல்லாம் நம்ம பாப்புலர் இஆர்பி சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆரக்கல், சாப் இருக்கு, நெட்சூட்டு, பீப்புள் சாஃப்ட், ஒர்க்டே, சேல்ஸ்ஃபோர்ஸ். சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஆர்எம்க்கு ரொம்ப பாப்புலரான இது இஆர்பி சூட். அதனால சிஆர்எம் வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாப்புலர். நெக்ஸ்ட் அந்த நம்ம பார்க்க போகிறது ஆரக்கிள் தான். ஆரக்கிளில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ். HCM, SCM இருக்குது, ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸு, PPMனா ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் ஆரக்கிள் அப்ளிகேஷன் மாடல்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆரக்கிள் ப்ராடக்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம். ஆரக்கிள்
ப்ராடக்ட் ஃபேமிலிஸ். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, Oracle Fusion அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறது. Oracle Fusion அப்ளிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா இதுல யூஸ் பண்றது எல்லாமே SaaS தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். நம்ம கிளவுட் தான் யூஸ் பண்றதுனால SaaS. நெக்ஸ்ட் இதுல என்னென்ன கவர் பண்ணுவோம்னா, ERPல வந்துட்டு HCM, CRM அண்ட் SCM எல்லா மாடல்ஸுமே கவர் ஆகும் இதுல. ஃபினான்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் Oracle E-Business Suiteன்னு சொல்லுவோம். இதான் E-Business Suiteனா Oracle E-Business Suite. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ்ல Oracle R12 இருந்துச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்றது Oracle R13 Fusion அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். R13 Oracle EBSன்றது R12 E-Business Suite. இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் சூட்னு சொல்லுவாங்க E-Business Suiteல. எதுக்குன்னா இன்டகிரேட் நம்ம பிஸ்னஸ்லாம் இன்டகிரேட் பண்ணுவோம்ல, இன்டகிரேட்டட் பிஸ்னஸ். அப்புறம் எதுக்காகனா அப்ளிகேஷன் ஃபார் என்டர்பிரைசஸ். இப்போ என்டர்பிரைஸ்ல இருக்க பிஸ்னஸ்லாம் நம்ம இன்டகிரேட் பண்றோம் E-Business Suite வச்சு. அதனால தான் இதை காம்ப்ரிஹென்சிவ் சூட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபேமிலிஸ்ல Oracle Fusion அப்ளிகேஷனை Oracle EBS பார்த்தாச்சு. அடுத்து Oracle JD Edwardsன்னு சொல்லுவோம். Oracle JD Edwards. இது என்னன்னா, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர், ERP சாஃப்ட்வேர் தான். இதுவும் இன்டகிரேட்டட் சூட்னு சொல்றதுனால என்னன்னா, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னா உங்களுக்கு மேல ஹியூமன் கேபிட்டல் என்டர்பிரைஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்றதெல்லாம் இந்த Oracle JD Edwards வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இப்போ எப்படி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா CRM, அது மாதிரி இதுவும் ERPல இன்டகிரேட்டட் சூட்னு சொல்லுவாங்க என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்க்கு. நெக்ஸ்ட் பீப்புள் சாஃப்ட்னு சொல்லுவாங்க. பீப்புள் சாஃப்ட் எதுக்குன்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் தரும் பீப்புள் சாஃப்ட். பீப்புள் சாஃப்ட் எதுக்குன்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு உங்களுக்கு ப்ரொவைட்ஸ் சொல்யூஷன் ஃபார் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ். இது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தரும். ஆனா எதுனா HR ஃபினான்ஸ்க்கு மட்டும்தான். ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் 2 மாடியூல்ஸ்க்கு. ஆனா பீப்புள்ஸ் ஆஃப் மோஸ்டா பாப்புலர் பாத்தீங்கன்னா HRMSக்கு தான், ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு தான். ஃபினான்ஸ்க்கும் இதுல சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா சிம் பீப்புள் சாஃப்ட். நெக்ஸ்ட் Oracle ஹைப்பரியான் சொல்லுவாங்க. ஹைப்பரியான் இது எதுக்குன்னா ரெக்கார்ட்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா ரெக்கார்டிங் பர்பஸ் எப்படி பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹைப்ரிட்
ஸ்க்ரீன் ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ ஸ்க்ரீன் கட் ஆயிடுச்சு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? இவ்வளவு நேரம் பேசினது கேட்டுதா உங்களுக்கு? இல்ல எனக்கு வந்து நீங்க வந்து இது வரைக்கும் எடுத்தீங்களா? ஆஹ் ஆஹ் என்ன சொல்றதுன்னா அந்த பிசினஸ் இதுக்கு இது சொன்னீங்களா, ஹோட்டல்ஸ் இதுக்கு HCM அந்த இது குரூப் ஆஃப் இது ஆஹ் அது ஃபுல்லா இது ஹலோ ஃபுல்லாமே தெரிஞ்சு ப்ரோ. பீப்புள் சாஃப்ட்வேர் வரைக்கும் HCML வரைக்கும் கேட்டுச்சு ப்ரோ. அதுக்கடுத்து கொஞ்சம் கேட்காம ஓகே இருந்துச்சு ப்ரோ. ஓகே. இப்ப ஹை அப்படின்றது ரெக்கார்ட்ஸ்க்காக யூஸ் பண்றோம். இந்த இது எதுக்காகனா ஹைப்ரியன் ரெக்கார்ட்ஸ் தான் சொல்லுவோம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அதுக்கு ஹைப்ரியான் யூஸ் பண்றது. இப்போ ஆரக்கல் என்னன்னா பீப்புள் சாஃப்ட் வந்துட்டு HCMக்கு பாப்புலரு, ஹைப்ரியான் ரெக்கார்ட்ஸ்க்கு, அது மாதிரி JDH enterprise planning application. அதனால வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு ஆரக்கிள் என்ன பண்ணிட்டான், இது எல்லாத்தையுமே அவன் இன்டகிரேட் பண்ணிட்டான். அப்படிங்கும்போது நீங்க ஒரு ஆரக்கிள் ப்ராடக்ட் ஆரக்கிள் வாங்கிட்டனால HCML. ஹலோ ப்ரோ கேக்குது. கேக்குது ப்ரோ கேக்குது. ஓகே. கேக்குது ப்ரோ. ஓகே. ஒவ்வொரு இதுலயும் இருக்க பாப்புலரான இதை மட்டும் ஆரக்கிள் வந்து அவனோட மாடல்ஸ்ல இன்டகிரேட் பண்ணிட்டான். அதனால நம்ம ஆரக்கிள் ப்ராடக்ட்டை விட்டு நம்ம வெளியவே போக மாட்டோம், ஏன்னா எல்லாமே இதுலயே இருக்கனால. நெக்ஸ்ட் ஆரக்கிள்ல இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்னு இருக்கு. 4 மெத்தட் இருக்கும். அந்த 4 மெத்தட்ஸை வச்சு தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? எய்ம்ன்றது முதல்ல இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் கான்ஃபிகர் பண்றது, கான்ஃபிகரிங், நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்றது, கஸ்டமைசிங், அப்புறம் டெப்ளாய் பண்றது. இது பண்றது தான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றது. கஸ்டமைஸ் பண்றது, கான்ஃபிகர் பண்றது, டெப்ளாய் பண்றது, இதெல்லாம் எதுல பண்ணுவோம்னா ERP ப்ராடக்ட்ஸ் தான். இன்டகிரேட்டிங் ERP ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். எப்போ இது இந்த கண்டிஷன்ஸ்லாம் வரும், கான்ஃபிகர் பண்றது, கஸ்டமைசிங், டெப்ளாய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் மீட் பண்ணிட்டு அவங்களோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவோம். கான்ஃபிகர், கஸ்டமைசேஷன், டெப்ளாய் இதெல்லாம் அப்போ பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த 4 மெத்தட்ஸ் தேவைப்படும் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில். ஏமா இல்லை OUMஆ, ரேப்பிடா, FSOவான் நீங்கள் கிளைண்ட் சைடில் இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணணும் அஸ் அ கன்சல்டண்ட்டாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டண்ட்டாக இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எய்ம், அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். எய்ம்னா அதில் 6 ஃபேஸஸ் இருக்குது உங்களுக்கு. டெஃபினிஷன் ஃபேஸு, ஃபிட்மேன் அனாலிசிஸ், சிஸ்டம் டிசைனு, டிரான்சிஷன் ஆர் பில்டு, UAT, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆர் கோலைவ்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் ஃபேஸில் என்ன நடக்கும்னா எய்மில் இந்த எய்ம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதை வந்து EBSல யூஸ் பண்ணாங்க, R12. டெஃபினிஷன் மெத்தட்னா ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுவோம் கிளைண்ட்ஸ்ட இருந்து. ஃபர்ஸ்ட் இது அதான் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆசிஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஆசிஸ்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு அவங்களோட கரண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸு, அப்புறம் எங்கே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதான் ஐடென்டிஃபை ஆஃப்
ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்றது. ஆஸ் இஸ் ஸ்டடியில தான் நம்ம ஸ்டடி ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷனில் அவங்ககிட்ட இருந்து ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணிடுவோம். ஓகே, ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஸ் இஸ் ஸ்டடி அந்த ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணதை வச்சு இப்போ அவங்களோட கரண்ட் பிஸ்னஸ் எப்படி இருக்கு, ப்ராசஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆஸ் இஸ் ஸ்டடின்றது. அது டெஃபினிஷன் ஃபேஸில் நடக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபிட்மென்ட் அனாலிசிஸ். ஃபிட்மென்ட் அனாலிசிஸ்னால் என்னன்னா, நம்ம ஆரக்கல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கிளைண்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ் ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ண வச்சு அந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஆரக்கல்ல கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராசஸ் மேப் ஆகும். ப்ராசஸ் மேப்பிங்கு, ஃபியூச்சர் ப்ராசஸ்ஸு, கேப் அனாலிசிஸ்ன்னு இருக்கு. ப்ராசஸ் மேப்பிங்னா நம்ம ஆரக்கல்ல இருக்க ஸ்ட்ரக்சரையும் கிளைண்ட்லேருந்து கேதர் பண்ண ஸ்ட்ரக்சரையும் மேப் பண்ணுறது தான். இங்கேருந்து இங்கே மேப் பண்ணுறோம் ஆரக்கல்லோட. மேப் பண்ணுறப்போ அவங்களோட ப்ராசஸ்லாம் இருக்கும், ஃபியூச்சர் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு கேப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆரக்கிள் ஸ்ட்ரக்சரோட கொண்டு வந்து ஃபிட் பண்ணும்போது 2-3 அவங்களோட ரெக்குயர்மெண்ட் கேதரிங்ஸ் வந்துட்டு அவங்களோட நீடு வந்து நம்ம இதோட மேட்ச் ஆகாமல் இருக்கும், ஆரக்கிள் ஸ்ட்ரக்சரோட ஃபிட் ஆகாமல். அதை தான் ஓகே எங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது தான் உங்களுக்கு ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ். ஓகேவா, கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம் நம்ம ஆரக்கிள் ஸ்ட்ரக்சரோட, அதான் ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டிசைன்னு சொல்லுவோம். சிஸ்டம் டிசைன்னா இதில் தான் நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பில்ட் அ ஒர்க் ஃப்ளோ சார்ட். ஓகேவா, சிஸ்டம் டிசைன் பண்ணுறது. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் தான். அப்புறம் டேட்டா மைக்ரேஷன்ஸு, அப்புறம் எனி ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் டிசைனிங் ஃபேஸில் தான் நம்ம இது பண்ணுவோம். ஒர்க் ஃப்ளோ சார்ட்டாக ரெடி பண்ணுறது தான் சிஸ்டம் டிசைன். அவங்களோட ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் நம்ம கேதர் பண்ணியிருப்போம் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு. அப்புறம் டேட்டா மைக்ரேஷன்ஸ் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஓல்டு டேட்டாவை நம்ம மைக்ரேட் பண்ணுறோம் இந்த டூலுக்கு ஆரக்கிளுக்கு அப்படின்னா அது ரிப்போர்ட்டிங் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் நீங்கள் இந்த சிஸ்டம் டிசைனில் தான் வரும். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் ஆர் பில்டுன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணுவீங்கன்னா மாடியூல்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, டெவலப் கஸ்டமைசேஷன் இங்கே கஸ்டமைசேஷன் சொன்னல, கஸ்டமைசிங் இம்ப்ளிமெண்ட்னாலே அந்த இதெல்லாம் இங்கே தான் வரும். நெக்ஸ்ட்டு செட்டப்ஸ், இந்த மாடியூல்ஸ் ஃபினான்ஷியலில் நம்ம இங்கே செட்டப்ஸ் பண்ணுறோம், இந்த இதெல்லாம் இந்த டிரான்சிஷன் ஆர் பில்ட் ஃபேஸில் தான் வரும் உங்களுக்கு. இதில் தான் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு எல்லா டெஸ்ட் யூனிட்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் டிரான்சிஷன் ஆர் பில்டில். இந்த சிஸ்டம் டிசைன்லேயே உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ சார்ட்லாம் முடிஞ்சிடும். அவங்ககிட்ட கேதர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் ஃப்ளோ சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க சிஸ்டத்தில், ஃப்ளோ சார்ட் மாதிரி. அதை தான் கிளைண்ட்டை காட்டுவீங்க, இது மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இந்த டிரான்சிஷன் ஆர் பில்டில் நீங்கள் மாடியூல்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம், டெவலப் கஸ்டமைசேஷன்ஸு, செட்டப் பண்ணுறது மாடியூல்ஸ்லாம் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் தான் பண்ணுவோம். அதெல்லாம் இதில் 3 என்விரான்மெண்ட் இருக்கும். என்னென்னா டெவலப்பு, டெஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் தான் கோ லைவ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டெவலப் பண்ணுவோம், அதெல்லாம் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இது பண்ணிட்டு ஒன்ஸ் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ரன் ஆகிட்டு நல்லா சக்ஸஸ்னால் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் கோ லைவ் போய்டும். நெக்ஸ்ட்டு யூஏடி, யூசர் அக்செப்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். நம்ம இப்போது இது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் ஓல்டு யூசர்ஸ், ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா இந்த டூல் பற்றி அவங்களுக்கு தெரியாது, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண டூலை பற்றி. அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஏபிஐ எடுக்கிறோன்னா ஏபியில் எப்படி இன்வாய்ஸ் புக் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அதுக்கு நம்ம தான் ட்ரைன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம தான் கண்டக்ட் பண்ணுவோம் யூசர் அக்செப்டன்ஸ் ட்ரைனிங்னு. அப்புறம் அதில் ட்ரைனிங் கொடுப்போம் எண்ட் யூசருக்கு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் இருக்கவங்க அதெல்லாம் கொடுப்போம். அப்புறம் இதில் தான் டாக்குமெண்டேஷன்ஸ் வரும். டாக்குமெண்டேஷன்ஸ்னா யூசர் மேனுவல் கைட்லைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம் யூசர் அக்செப்டன்ஸ் ட்ரைனிங்கில். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆர் கோ லைவ், இதில் தான் டெப்ளாய் த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் வரும்போது டெப்ளாய் பண்ணிடுவோம், டெப்ளாய் த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டு. அப்புறம்
மானிட்டர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். கோ லைவ் ஆயிடுச்சுன்னா சிஸ்டத்தில் மானிட்டர் பண்ணிட்டு போதான் மானிட்டர் பர்ஃபார்மன்ஸ். இந்த 6 ஃபேஸ் தான் எய்மில் நடக்கும். இந்த 6 ஃபேஸ்லையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸ் உங்களுக்கு இந்த ஃபேஸ் முடியுது, டெஃபினிஷன் ஃபேஸ் 1 முடியுதுன்னா டாக்குமெண்டேஷன் அப்ரூவல்னு ஒன்று இருக்கும். கிளைண்ட்டுக்கும் நமக்கும் 2 பேருமே சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் மூவ் ஆகும். ஃபிட்மெண்ட் அனாலிசிஸ் ஃபேஸ் முடிஞ்சதுன்னா டாக்குமெண்ட் அப்ரூவல். இது எதுக்குன்னா நம்மளோட வெரிஃபிகேஷன்ஸ்க்காக, நம்மளோட சேஃப் ஜோனுக்காக நம்ம கிளைண்ட்டுக்கும் நமக்கும் இது வாங்கிக்கிறோம், கன்ஃபர்மேஷன் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹிடன் ஃபேஸில் தான் உங்களுக்கு போஸ்ட் சப்போர்ட்லாம் நடக்கும். ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். இனி எரர் வருதா இல்லை எது வருதான்னு, அந்த தான் ஹிடன் ஃபேஸில் வந்து போஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு OUM. இந்த மெத்தட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது க்ளவுடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆரக்கிள் யூனிஃபைடு மெத்தடாலஜின்னு சொல்கிறது. இதில் 5 ஃபேஸஸ் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன், எலாபரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்சிஷன், ப்ரொடக்ஷன் சொல்லி. இன்ஸ்பெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இங்கே டெஃபினிஷனில் என்ன பண்ணீங்களோ அதான் இங்கே இன்ஸ்பெக்ஷனில் பண்ணுவீங்க. எலாபரேஷனில் இங்கே ஃபிட்மெண்ட் அனாலிசிஸில் என்ன பண்ணீங்களோ, ஃபிட்மெண்ட் அனாலிசிஸும் சிஸ்டம் டிசைனும் என்ன பண்ணீங்களோ அதான் எலாபரேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து டிரான்சிஷன் ஆர் பில்டு வந்துடும். டிரான்சிஷனில் வந்து UAT வரும். ப்ரொடக்ஷன் வரப்ப இங்கே ப்ரொடக்ஷனில் கோ லைவ் இருக்குல்ல, அது வந்துடும் உங்களுக்கு. இன்ஸ்பெக்ஷன்னா டெஃபினிஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபிட்மெண்ட் அனாலிசிஸும் சிஸ்டம் டிசைனும் எலாபரேஷன்ஸில் வந்துடும். இந்த 2 ஆக்டிவிட்டியும் நீங்கள் எலாபரேஷன்லேயே முடிச்சிருவீங்க ஃபேஸில். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சிஷன் ஆர் பில்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷனில் வந்துட்டு உங்களுக்கு UAT வந்துடும்.